Hi friends, இந்த வீடியோல mesh analysis யூஸ் பண்ணி unknown loop currents எப்படி ஃபைண்ட் பண்ணனும் அப்படின்றத பார்ப்போம். சோ இது நார்மலா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட் தெரியற வரைக்கும் தான் ஸ்லோவா நம்ம போவோம். சோ அதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனா வீடியோவை ஸ்பீடா ஓட்டி நீங்களே பண்ணிரலாம். சோ இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா mesh analysis அப்ளை பண்ணனும். அப்ளை பண்ணிட்டு unknown loop currents ஃபைண்ட் பண்ணனும். சோ loop currentsனா I1, I2, I3 இது நமக்கு ஃபைண்ட் பண்ணனும் யூசிங் mesh analysis. சோ அதே ப்ராப்பர்ட்டி தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும் mesh analysisனா Kirchhoff's voltage rule அப்ளை பண்ணனும். அப்போ நான் வந்து mesh analysis அப்ளை பண்ண போறேன். சோ mesh analysisனா ஃபர்ஸ்ட் என்னது எத்தனை mesh இருக்குன்னு பார்த்தறணும் 1 2 3 closed loop. அப்போ 1 2 3 அப்போ மூணு mesh இருக்கு. மூணு meshக்கு ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணி அதை நம்ம கால்குலேட்டர்ல சால்வ் பண்ணனும்னா ஆன்சர் கிடைச்சிரும். சோ இப்போ நம்ம mesh analysis பண்றோம்னா என்ன அப்ளை பண்ணனும் Kirchhoff's voltage rule அப்ளை பண்ணனும். சோ mesh 1ல நான் ஃபர்ஸ்ட் mesh analysis பண்ண போறேன். அப்ப என்ன பண்ண போறேன் KVL அப்ளை பண்ண போறேன். சோ KVL அப்ளை பண்ணேனா எனக்கு என்னது sum of voltages in a mesh is equal to 0. அப்பனா இப்போ எனக்கு கரண்ட் டைரக்ஷன் இப்படி போகுது. அப்ப நான் இந்த இடத்துல இருந்து தொடங்குறேன் ஃபர்ஸ்ட். flow of current என்னது ஃபர்ஸ்ட் -7 voltages பார்க்கணும். சோ -7 அப்புறம் இப்படியே இதல போறோம்னா இந்த எலிமெண்ட்க்கு கரண்ட் எப்படி எல்லாம் ஃப்ளோ ஆகும் இந்த கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகும். அப்ப இது வந்து I1 இப்படியே ஃப்ளோ ஆகுதுனா இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும். I2 இப்படியே ஃப்ளோ ஆகுதுனா கீழ இருந்து மேல போகும். அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் வோல்டேஜ் என்னது ரெசிஸ்டன்ஸ் 1 இன்டு கரண்ட் வந்து என்னது I1 I2. ஓகேவா? நெக்ஸ்ட் இத நெக்ஸ்ட் அப்படியே ஃப்ளோ ஆகி கொண்டு வந்தோம்னா நமக்கு என்ன இருக்கு ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கு. சோ இப்போ நம்ம பண்ண மெத்தட் வந்து தப்பு. எதனால சோ ரெண்டு மெஷ்க்கு இடையில நம்மளோட கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும் சூப்பர் மெஷ் ஆக்ட் ஆகும். சோ இப்படி நம்ம பண்ணக்கூடாது. அப்ப நமக்கு என்ன பண்ணணும் இது ஒரு மெஷ் ரெண்டு மெஷ்க்கு இடையில ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அதை நம்ம செக் பண்ணிருக்கணும் செக் பண்ணல அங்க நம்ம தப்பு பண்ணிட்டோம். அப்ப என்னது ரெண்டு மெஷ்க்கு இடையில ஒரு கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அது சூப்பர் மெஷ் ஆக்ட் ஆகும். அப்ப இந்த பிரான்ச்சுக்கு நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதுவோம் அண்ட் இந்த பிரான்ச்சை ரிமூவ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய சர்க்யூட்டை ஃபுல்லா கன்சிடர் பண்ணி அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதணும். அப்போ இதுல நமக்கு சூப்பர் மெஷ் ஆக்ட் ஆகுது. சோ சூப்பர் மெஷ் இருக்கு. சூப்பர் மெஷ்னா என்னது கரண்ட் சோர்ஸ் பிட்வீன் டூ மெஷஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து என்னது அது சூப்பர் மெஷ் ஆக்ட் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் இந்த பிரான்ச்சை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடியதை ஒரு சர்க்யூட்டா கன்சிடர் பண்ணி ஒரு லூப்பா கன்சிடர் பண்ணி அதுக்கு நான் வந்து என்னோட ஈக்குவேஷன் எழுத போறேன். அப்போ ஸ்டார்டிங்ல அதே மாதிரி எழுதுவோம் -7 அப்புறம் இப்படியே போச்சுன்னா இந்த எலிமெண்ட். சோ இந்த எலிமெண்ட்ல வந்துட்டோம்னா என்ன வரும் அதேதான் +1 இன்டு I1 I2. சோ நெக்ஸ்ட் இப்படியே வந்தோம்னா நமக்கு இந்த பிரான்ச் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அப்ப நமக்கு இப்படியே போகணும். இப்படியே போய் இது வரும். அப்ப இந்த எலிமெண்ட்ல போனோம்னா என்னது 3 இன்டு இந்த லூப் வந்து என்னது I3 இப்படி ஃப்ளோ ஆகுது. இதுல I2 இந்த பக்கமா ஃப்ளோ ஆகுது. அப்ப I3 I2. சோ என்ன வரும் +3 இன்டு I3 I2 அப்புறம் என்ன இருக்கு இதுல முடிஞ்சிருச்சு. அப்படியே வந்தோம்னா இந்த எலிமெண்ட் இதுல என்னது 1 இதுல I3 மட்டும் தான் ஃப்ளோ ஆகுது. அப்ப என்ன வரும் +1 இன்டு I3 அப்புறம் அப்படியே வந்துட்டோம்னா இப்படியே இது ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடும். அப்ப ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடணும். சோ இதை நம்ம இனி ரிசால்வ் பண்ணணும். சோ நான் இப்ப இதை ரிசால்வ் பண்ணிருக்கேன். என்னன்னா இது வந்து 1I1 I2 3I3 3I2 இது வந்து I3. சோ 1I1 அப்புறம் வந்து I2 டர்ம்ஸ் பார்த்தோம்னா -I2 -3I2 -4I2 +3I3 +1I3 அப்ப என்னது +4I3 வந்துரும். -7 அந்த பக்கமா போயிடுச்சுன்னா +7 வந்துரும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. சோ இது வந்து நம்ம சூப்பர் மெஷ்க்குள்ள ஈக்குவேஷன் எழுதிட்டோம். இனி நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நம்மளோட இந்த சூப்பர் நோடோட ஈக்குவேஷன் எழுதணும். அதாவது இந்த கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுல அந்த பிரான்ச்ல இருக்கக்கூடிய எழுதணும். அப்ப என்ன பண்ணணும் அதுல கரண்ட் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் நம்மளோட கரண்ட் டைரக்ஷன் எந்த பக்கம் இருக்குன்னு பார்க்கணும். மேல இருந்து கீழே. அப்ப அந்த டைரக்ஷன்ல இந்த ரெண்டு மெஷ்ல எந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்றத பார்க்கணும். சோ இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகக்கூடியது என்னது I1. அப்போ இதோட டைரக்ஷன்ல இருக்கக்கூடியது I1. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகக்கூடியது I3. அப்ப நம்ம என்ன போடலாம் அந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய கரண்ட ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்ப நமக்கு எப்படி வரும்னா ஃபர்ஸ்ட் அந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட். சோ அந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்னன்னா I1 மைனஸ் நெக்ஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன ஃப்ளோ ஆகுச்சு I3. அப்ப -I3 ஈக்குவல் டு நம்மளோட கரண்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 7. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு இனி என்ன இருக்கு ரிமைனிங் இந்த ஒரு மெஷ் இதோட ஈக்குவேஷன் எழுதணும். சோ நான் இங்க இருந்து தொடங்குறேன்னா இது என்னது என்னோட 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ். அப்போ மெஷ் 3ல நான் வந்து சப்ளை பண்றேன். மெஷ் 2 ஆர் மெஷ் 3 என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. சோ கொடுக்கறேன்னா எனக்கு என்ன வரும் 1 இன்டு இதுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து என்னது I2 மைனஸ் இந்த பக்கமா இதுல ஃப்ளோ ஆகக்கூடியது I1. இந்த ரெசிஸ்டர் ரெண்டு மெஷ்க்கு இடையில இருக்குன்னா ரெண்டு கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகும். அப்ப என்ன வரும் 1 இன்டு I2 மைனஸ் I1 அப்புறம் இந்த எலிமெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்படியே போனோம்னா நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 2 அதுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து I2. அப்ப என்ன வரும் +2 I2
நெக்ஸ்ட் அப்படியே வந்தோம்னா இந்த காம்பனன்ட் 3 ஓம் 3 ஓம்ல என்னெல்லாம் ஃப்ளோ ஆகுது இந்த I2 இப்படியே நமக்கு இதுல ஃப்ளோ ஆகும் இந்த டைரக்ஷன்ல அதே மாதிரி நமக்கு இந்த I3 வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும் அப்ப 3 into I2 minus I3 plus 3 into I2 வந்து அதே டைரக்ஷன் minus I3 ஆப்போசிட் டைரக்ஷன் equal to 0 அந்த மெஷ் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு சோ நெக்ஸ்ட் அப்ப நம்ம இதை இனி ரிசால்வ் பண்ணனும் சோ நெக்ஸ்ட் என்னன்னா மெஷ் 2 அதுக்கு நம்ம ரிசால்வ் பண்ணது I2 minus I1 2I2 3I2 minus 3I3 இதுல இருந்து I1 டேர்ம் எடுத்தோம்னா minus I1 I2 டேர்ம்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ணோம்னா 1 2 plus 3 அப்ப என்ன வரும் 6 வரும் minus I3 3I3 equal to 0 இது equation number 3 இப்போ நம்மளோட மூணு equations எடுத்து எழுதிட்டு அதை நம்ம calculatorல யூஸ் பண்ணா போதும் சோ அந்த மூணு equations நான் எடுத்து எழுதிக்கிறேன் சோ எனக்கு கிடைச்ச equations என்னன்னா I1 minus 4I2 plus 4I3 equal to 7 இது வந்து என்னோட equation number 1 equation 2ல பார்த்தோம்னா I1 term இருக்கு I2 term இல்ல அப்ப நீங்க என்ன போட்டுக்கலாம்னா கால்குலேட்டர்ல போடும்போது தப்பா பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணனும்னா I1 term எழுதிட்டு I2 termல என்ன போடணும் plus 0I2 minus I3 equal to 7 இது equation number 2 next equation number 3 என்னது minus I1 plus 6I2 minus 3I3 equal to 0 இது நம்மளோட equation number 3 இதை நமக்கு இப்போ சால்வ் பண்ண போறோம் சோ சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் கால்குலேட்டர் யூஸ் பண்ண போறோம் அப்ப கால்குலேட்டர்ல யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணுவோம் நம்மளோட unknown loop current I1 ஓட வேல்யூ I2 ஓட வேல்யூ I3 ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணனும் சோ கால்குலேட்டர் யூஸ் பண்ணுவோம் கால்குலேட்டர்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் 3 டைம்ஸ் பிரஸ் பண்ணி ஈக்குவேஷன்ல வச்சிரணும் 1 சோ unknowns வந்து I1 I2 I3 மூணு unknowns சோ 3 கொடுத்ததுக்கு அப்புறம் A1 என்னது I1 ஓட கோஎஃபிஷியன்ட் அது வந்து என்னது 1 கொடுத்துட்டு ஈக்குவல் டு பிரஸ் பண்ணிரணும் நெக்ஸ்ட் B1 னா -4 நெக்ஸ்ட் 4 அடுத்து 7 அதே மாதிரி எல்லா ஈக்குவேஷனுக்கும் கொடுக்கணும் 1 0 -1 7 நெக்ஸ்ட் -1 6 -3 0 நீங்க கொடுத்தது எல்லாம் கரெக்ட்டா இருக்குனா திரும்பி ஈக்குவல் டு பிரஸ் பண்ணிட்டே இருந்தா போதும் நமக்கு ஆன்சர் வந்ததுக்கு அப்புறம் A1 B1 C1 A2 B2 C2 D2 A3 B3 C3 D3 ஈக்குவல் டு பிரஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட x ஓட வேல்யூ x னா என்னது நம்மளோட I1 கரண்ட் என்னது 9 ஆம்பியர் A னா ஆம்பியர் யூனிட் நெக்ஸ்ட் 2.5 நெக்ஸ்ட் என்னன்னா 2 சோ ஆன்சர் கரெக்ட்டா இருக்கா அப்படின்றதை நம்ம செக் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன இருக்கு 9 2.5 2 இதுதான் இதோட ஆன்சர்ஸ் சோ இது வந்து நம்ம மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி unknown loop current எப்படி ஃபைண்ட் பண்ணனும் அப்படின்றத பார்த்தோம் சோ இது வந்து சூப்பர் மெஷ் கான்செப்ட் நமக்கு இதல இன்வால்வ் ஆகுது சோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you